ஒரு நடப்பணுமா வாழ்ந்துட்டு இருக்க. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்த்தாலே உனக்கு வெறுப்பா இருக்குல்ல? என்ன பார்க்கும் போதெல்லாம் உனக்கு உடம்பு எரியுதுல்ல? உன்கிட்ட இருக்கிற இந்த வெறுப்பு வலி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்காது. இதுதான் உன்னையும் உயிரோட வைக்கும். வா, இத விடு. வர மாட்டேன். இத கட்டிக்கமா. ஆனந்த், நாம நினைச்சது நடந்துருச்சு. அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. எஸ் சார், எல்லா பிஎஸ்டி ஆபீசர்ஸும் நம்பிட்டாங்க. அதாவது இந்த பொண்ணு பார்வதி மேடம். தெளிவா சொல்லு ஆனந்த், இவ செத்து போயிட்டான்னு எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல? ஆனந்த். எஸ் சார், மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில இருந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு நம்பிட்டாங்க. யாருக்கு எந்த சந்தேகமும் வரலையே. பார்வதி இருந்த இடத்துல நம்ம ஒரு டெட் பாடியை உட்கார வச்சது யாருக்குமே தெரியாது. அதனால அந்த டெட் பாடியை வச்சு நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிடலாம் சார். அந்த விபத்துல நாம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சார். பார்வதி மேடம் செத்து போயிட்டான்றாங்க. அப்பா, அப்படின்னா என் வீட்டுல நான் உயிரோட எல்லாம் செத்து போயிட்டேன்னு எல்லாரும் வேதனைப்படுவாங்க. பார்வதி இறந்து போயிட்டான்னு நினைப்பாங்க. வேண்டாம் பார்வதி, ஓடாத. நான் உயிரோட இருக்க மாட்டேன். பார்வதி, நான் உயிரோட இருக்க மாட்டேன். எப்படி பார்த்தாலும் என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நான் செத்து போயிட்டேன்னு தானே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நான் உயிரோட இருக்க கூடாது. உண்மையாவே செத்து போயிடுறேன். அந்த ஜமீன்தாருக்கு நீ செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. உன்னை காப்பாத்த என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. கதவை தர. சரி, எங்க கூட்டிட்டு போறீங்க சார்? பாதுகாப்பான இடத்துக்கு. ஆமா, டாக்டர் விஷயம் என்னாச்சு? கிடைச்சாங்களா? அதை பத்தி சொல்ல மறந்துட்டேன் சார். நம்ம ஆபீசர்ஸ் 1 ஹவருக்கு முன்னாடி அவனை பிடிச்சிட்டாங்க. எங்க நம்மள உண்மையை சொல்ல வச்சிடுவாங்களோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் சைனட் சாப்பிட்டுருக்கான் சார். நம்மளோட ஆபரேஷனும் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு செத்து போயிட்டா. இப்ப நான் குற்றவாளியா நிக்கிறேன். எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், இருந்தாலும் என்னால பார்வை கூட்டிட்டு வர முடியல. இன்னைக்கு உங்க ஜமீன்தார் உங்க எல்லார்கிட்டையும் கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம பார்வதியோட அம்மா வீர்பூருக்காக, இந்த மண்ணுக்காக ஒரு தியாகம் பண்ணிருக்காங்க. திட்டம் போட்டு அவங்க நம்ம பார்வை கொன்னுட்டாங்க. அந்த பிஎஸ்டி காரங்களை நினைச்சாவே என் ரத்தம் கொதிக்குது. அவங்க நிறைய ஜீப் வச்சிருக்காங்க. ஏன் ஒரே ஒரு ஜீப் வெடிச்சது? அத்தனை ஜீப் போன பட்சத்துல ஏன் ஒரு ஜீப் வெடிச்சது? ஏன்னா அவங்க பார்வை கொலை பண்ணப்பட்ட திட்டம். அதே ஜீப்ல தான் அந்த பிஎஸ்டி காரன் ருத்ராவும் இருந்திருக்கான். பாரு போனப்ப அவன் மட்டும் எப்படி உயிரோடு இருந்தான்? நேரம் பார்த்து நம்மள பழி வாங்குறாங்க. இப்ப இந்த வீர்பூரோட ஒரு கைதான் போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா நம்மளோட மொத்த உயிரும் போயிடும்.
நீங்க தான் முடிவெடுக்கணும். அந்த பிஎஸ்டி காரங்களை நீங்க சும்மா விட போறீங்களா? மாதிரி எல்லா பொண்ணோட வாழ்க்கையையும் இழக்க போறீங்களா? இந்த ஒற்றுமை தான் வேணும். இதுதான் நம்மளை இன்னும் உயிரோட வச்சிருக்கு. இது இருந்தா நாம தலை நிமிர்ந்து நிக்கலாம். இப்படி ஒரு சங்கடமான நேரத்திலையும் நீங்க எல்லாரும் ஒன்னா கூடி எனக்கு தோள் கொடுக்கறீங்க. ஊர் மக்களான நீங்களே எனக்கு தோள் கொடுக்கும் போது ஜமீன்தாரான நான் ஏன் தலை நிமிர்ந்து நடக்க கூடாது? உங்க எல்லாருக்கும் இந்த ஊர் ஜமீன்தார் ரொம்ப கடமைப்பட்டிருக்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. என் பொண்ணு பாரு. எழுந்துருங்க. என் பொண்ணு உங்களுக்கு மட்டும் இல்ல, அவன் எங்களுக்கும் பொண்ணுதான். ஐயா ஜமீன்தார் ஐயா, ஒரு உதவி பண்ணுங்க. என் பொண்ணு நந்தினி வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டுடுங்க. அவ இப்ப அவங்க மாமியார் வீட்டோட இருக்கா. நான் அங்கேயே போயிடுறேன். அவளுக்கு அவளுக்கு பாரு பாரு இறந்து போயிட்டாங்கிற விஷயம் தெரியாது. சரி சரிங்கம்மா, என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். பார்வதிக்கு இப்படி ஆகணும். அப்பா என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா என்ன விடுங்கப்பா, நான் இங்கதான் இருப்பேன். என்ன கூட்டிட்டு போகாதீங்க. அப்பா விடுங்கப்பா. அப்பா நான் வர மாட்டேன். அப்பா நான் வரல. என்ன விடுங்கப்பா. அவனை விடுங்கண்ணே. அவனை ஏன் வற்புறுத்துறீங்க? நான் போக மாட்டேன் சித்தப்பா. எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்ல. நான் இங்கதான் இருப்பேன். இங்க இருந்தா என்ன பண்ண போற? எங்க அம்மாக்காக காத்துட்டு இருப்பேன். நிச்சயமா ஒரு நாள் எங்க அம்மா திரும்பி வருவாங்க. அப்போ ருத்ரா, உங்க அம்மா ஓடி போயிட்டா, திரும்பி வர மாட்டா. அத புரிஞ்சுக்க. உனக்கு இனிமே எல்லாமே நான் தான் உனக்கு சொல்லி சொல்லி புரிய வச்சு நான் சோர்ந்து போயிட்டேன்டா. இந்த ஊர்க்காரங்க உங்க அம்மாவால என்ன எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? கடைசியா சொல்றேன் கேட்டுக்க. ஓடி போன உங்க அம்மா செத்துட்டா, திரும்பி வர மாட்டாங்கறத ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு, பிடிவாதம் பிடிக்காத. நாம இந்த ஊரை விட்டு போறது உறுதி. புரிஞ்சுதா? ஒழுங்கா கூட வந்துரு. வாடா. சரியா சொன்னீங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. என்னால வர முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா உங்க பொண்டாட்டி ஓடி போயிருக்கலாம். ஆனா எனக்கு இல்ல. உங்களுக்கு வேணா இங்க இருந்து போங்க. நான் இங்கதான் இருப்பேன். என்னால வர முடியாது. அவ்வளவுதான். ருத்ரா, ருத்ரா இங்க கொஞ்சம் வாப்பா. நீங்களாவது அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்களேன். ருத்ரா, நான் உனக்கு சித்தி மட்டும் இல்ல, அம்மா ஸ்தானத்துல இருந்தும் சொல்றேன். இந்த அம்மா பேச்ச கேளு. உங்க அம்மாவை பத்தி உங்க அப்பாவை விட மத்தவங்களை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். படைச்ச கடவுளை கூட அவ மதிக்காம தான் பேசிட்டு இருப்பா. எப்படி அவ மறுபடியும் வருவான்னு சொல்ற? தேவையில்லாததை நினைச்சு வீணா உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காத. அவ இருந்த வரைக்கும் உன் அப்பா மேலையும் பாசமா இருந்ததில்ல, ஓ மேலையும் பாசமா இருந்ததில்ல. மோகினி, ஒரு குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம. குழந்தைங்க கடவுளோட உருவம்னு சொல்லுவாங்க.
அந்த கடவுள்கிட்ட எப்படி பொய் சொல்றது? வா. இது பாரு ருத்ரா, நீ நீ எதை பத்தி கவலைப்படாதப்பா. உங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஜெய்ப்பூருக்கே வந்து தகவல் சொல்றேன். முடிஞ்சா என்ன பிடிங்க சித்தப்பா. ஏய் ருத்ரா, சொன்னா கேளு, நில்லு இங்க நில்லு. இந்த பக்கம். பாவா அலைய இந்த விடாத. பக்கம் வாங்க. ஏய், ஏய், பிடிச்சு பாருங்க, சொன்னா கேளு, பாருங்க. சொன்னா கேளு. ஏய் புடிச்சிட்டேன். அண்ணே, அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிருங்க. என்ன இது? நானும் எத்தனை தடவை சொல்றேன், உங்களுக்கு புரியவே இல்லையா? என்னமாச்சு? இந்த மஞ்சள் என்ன உனக்கு சொந்தக்காரியா? அதுக்கு வலிக்காம இடிச்சுக்கிட்டு இருக்க? குடு, இங்க பாரு. இப்படி இப்படிதான் இடிக்கணும். அத்தை, யாரோ இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க உடனே வெளியில போங்க. சொன்னது கேட்கல? உங்களுக்கு 3 செகண்ட் டைம் கொடுக்கறேன். 1. அத்தை, இது யாரு? 2. சார் இங்க பாருங்க சார், இந்த வீட்ல ஆம்பளைங்களே இல்ல சார். வெளியே போடா.
இங்க பாருங்க, இங்க வாங்க. உங்களை தான் இங்க வாங்க. அத்தை, அவர் உங்களை அத்தை, அவர் உங்களை சொன்னது கேட்கல? இங்க வாங்க. அண்ணே, யார் நீங்க? இப்படி அனுமதி இல்லாம நீங்க பாட்டுக்கு? ருத்ரா. இரக்கம் இல்லாதவரோட பையன். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் குடும்பத்தை தேடி இங்க வந்திருக்கான். நீ போய் தலை குனிஞ்சி அவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எனக்குன்னு யாரும் கிடையாது. வேண்டாம் வேண்டாம். அப்ப உள்ள போ. அத்தை, வாங்க உள்ள போயிடலாம். வாங்க உள்ள போயிடலாம். வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் நில்லுப்பா. உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு உனக்கு ஆச்சரியமா இல்ல? நான் சித்தி இல்ல, உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கேன். என் அக்காவோட கண்ணு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கண்ணு ரெண்டும் அப்படியே உன் அம்மா கண்ணு மாதிரியே இருக்கா? அதை வச்சுதான் கண்டுபிடிச்ச. இப்ப நீ கதவை சாத்திக்க. ஐயா. ஏதாவது தெரிஞ்சதா? வண்டியில பாம்பு வச்சது யாரு? தெரியலங்கய்யா. எல்லை பக்கமா ஏதாவது எதிரிங்க, ஆனா உறுதியா எதுவும் தெரியலங்கய்யா. ஆனா அந்த பொண்ணு செத்து போனது என்னவோ உண்மைதானே? ஆமாங்கய்யா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டேன். அவ இறந்து போனது உண்மைதான். அப்படின்னா சரி. அப்புறம் இன்னொன்னு, ஜமீன்தார் அம்மா உன்கிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா ஐயா எப்படியாவது நந்தினி அம்மா கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லு. புரியுதா? என்ன அப்படி பாக்குற? எனக்கு தெரியும். எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன, அவ எங்க போவான்னு எனக்கு தெளிவா புரியுது. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஜமீன்தார் அம்மாவுக்கு இந்த விஷயமே தெரியக்கூடாது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். தெரியாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. புரியுதா? சரிங்கய்யா.